Good morning. 11th standard accountancy unit 3 books of prime entry. Books of prime entry. Books of prime entry அப்படினா என்னன்னா நீங்க இதுவரைக்கும் 10th standardல physics chemistry இதுதான் படிச்சிருப்பீங்க. இதுவரைக்கும் உங்களுக்கு வந்து அக்கவுண்டன்சிங்கிறது புதுசாக தான் இருந்திருக்கும். ஃபஸ்ட் லெசன்லேயே யூனிட் 1லேயும் யூனிட் 2லேயும் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, தியரி மட்டும் தான் படிச்சிருப்பீங்க. லாஸ்ட் கிளாஸில் நான் நடத்துறது கூட உங்களுக்கு தியரி தான் நடத்தியிருப்பேன், புக் கீப்பிங் தான் நடத்தியிருப்பேன். இப்போது புக்ஸ் ஆஃப் ப்ரைம் என்ட்ரினா என்னென்னா ஒவ்வொரு அக்கௌண்டன்சியினுடைய டிரான்சாக்ஷனும் எப்படி எந்த மாதிரி என்ட்ரி ஆகணும், அதுக்கு என்னென்னலாம் எவிடன்ஸ் வேணும், ப்ரூஃப் வேணுங்கிறத நம்ம இதில் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3.1 உங்களுடைய 3வது யூனிட்டில் 3.1 பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்ட்ரோடக்ஷன். உங்கள் புக் எடுத்துக்கோங்க. புக்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பேஜ் நம்பர் 32, பேஜ் நம்பர் 32ல் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்காங்களா? பேஜ் நம்பர் 32ல் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அக்கவுண்டிங் ப்ராசஸ் ஸ்டார்ட்ஸ். ஒரு அக்கவுண்டிங் ப்ராசஸ் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா வித் ஐடென்டிஃபையிங் டிரான்சாக்ஷன்ஸ். நம்மளுடைய டிரான்சாக்ஷன்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது, அடையாளம் காண்பதற்காக. இன்வால்விங் மணி ஆர் மணிஸ் ஒர்த். ஒன்று பணத்துக்காக அந்த டிரான்சாக்ஷன் நடக்கணும், அல்லது அந்த பணத்தினுடைய மதிப்புக்காக அந்த டிரான்சாக்ஷன் நடக்கணும். இன்வால்விங் மணி அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஆர் மணிஸ் ஒர்த். ஒன்று பணத்துக்காக நடக்கணும், அல்லது அந்த பணத்தினுடைய மதிப்புக்காக நடக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் ரெக்கார்டிங் these financial transactions in the books of accounts. இந்த transactions வந்து ஒன்று எங்கே என்ட்ரி ஆகணும், புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் வந்துட்டு இந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக ரெக்கார்ட் ஆகிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று பணத்துக்காகன்னு சொல்லும்போது, சார் ஒரு 100 ரூபா நம்ம வெளியே போயிருக்கு சார், அந்த 100 ரூபாய்க்காக நான் அக்கௌண்ட் எழுதுறேன், இது மணிக்காக. மணிஸ் ஒர்த் அப்படின்னு என்னென்னா, சார் நான் 100 ரூபா பொருள் கொண்டு போய் கொடுத்தேன் சார், அவன் அதுக்கு பதிலாக 100 ரூபா பொருள் இன்னொரு பொருள் கொடுத்துருக்கான் சார், இதுதான் மணிஸ் ஒர்த்துங்கிறது. ஒன் மணி ஆர் மணிஸ் ஒர்த்து. 100 ரூபா நான் பணம் கொடுத்தேன் சார், அவன் அந்த ஷேர் எனக்கு கொடுத்தான் அப்படின்னா அது மணிக்காக நடக்கிற டிரான்சாக்ஷன். மணிஸ் ஒர்த் அப்படின்னு என்னன்னா, சார் 100 ரூபா உள்ளான ஒரு ப்ராடக்ட் கொண்டு போய் கொடுத்தேன் சார், அவர் அந்த ஷேர் எனக்கு கொடுத்துட்டார் சார், இது மணிஸ் ஒர்த்து. இந்த மாதிரியான டிரான்சாக்ஷன்ஸ்லாம் நடக்கிறதுக்கு பேர் தான் என்னன்னா புக்ஸ் ஆஃப் பிரைம் என்ட்ரி. இதுதான் இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்றது. இப்போ இந்த இது கிளியரா, இன்ட்ரோடக்ஷனுங்கிறது கிளியரா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 3.2 சோர்ஸ் டாக்குமெண்ட். சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸ்னா என்ன சார்? சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னா என்னன்னா, நீ ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிற, அந்த ஆஃபீஸை சிம்மோனை வெளியே அனுப்புகிறாங்க, பைக்கில் போயிட்டு வா அப்படிங்கிறாங்க. ஒரு 15-20 கிலோமீட்டர் போகிறோம். நீ என்ன கேட்ப? எனக்கு பெட்ரோல் சார்ஜ் வேணும்னு கேட்பேன். உடனே அவங்க ஒரு 100 ரூபா கொடுப்பாங்க. அந்த 100 ரூபா கொடுத்த உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க, நீ பெட்ரோல் போட்டுட்டு அதுக்கு பில் கொண்டு வந்து என்கிட்ட கொடுன்னு சொல்கிறாங்க இல்லையா? திஸ் இஸ் கால்டு சோர்ஸ் டாக்குமெண்ட். திஸ் இஸ் கால்டு சோர்ஸ் டாக்குமெண்ட். அப்போது எந்த டிரான்சாக்ஷனாக இருந்தாலும் அதுக்கு என்ன இருக்கணும்? சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸ் இருக்கணும், மூல ஆதாரங்கள் இருக்கணும். இப்போ நீ 100 ரூபா பெட்ரோல் போட்டங்கிறது அவங்களுக்கு எப்படி தெரியும்? அந்த பில் கொண்டு வந்து கொடுத்தா தானே தெரியும் அவங்களுக்கு. ஸோ நம்ம என்ன செய்யணும், அதுக்கு சோர்ஸ் டாக்குமெண்ட் வேணும், மூல ஆதாரங்கள் காரணங்கள் வேணும். அதில் தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேஷ் ரிசிப்ட்ஸ். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேஷ் ரிசிப்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் போய் சம்பளம் வாங்குறீங்க, உங்களுக்கு 15,000 சம்பளம். ஆஃபீஸில் போனோன்னா வேறு இருந்தாங்க 15,000 எடுத்து கொடுத்துருவானா? கொடுக்க மாட்டாங்க. உங்களை விட்ட என்ன கையெழுத்து வாங்குவாங்க? ஒரு ரிசிப்டில் கையெழுத்து வாங்குவாங்க. வாங்குறாங்களா? அதுக்கு பேர் தான் கேஷ் ரிசிப்ட். இது இஸ் ஆல்சோ ஏ சோர்ஸ் டாக்குமெண்ட். சரி, நீ வந்து சம்பளம் தேதிக்கு முன்னாடியே போய்ட்டு ஒரு 5,000 ரூபாய் எனக்கு பணம் வேணும் அட்வான்ஸ்னு ஆஃபீஸில் கேட்குறோம். உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, இன்னொரு பில் புக் எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த பில் புக்கில் என்ன செய்வாங்க, ஜூலை சேலரி அட்வான்ஸ் முருகன்னு போட்டு நம்மகிட்ட கையெழுத்து வாங்குறாங்களா? அதுக்கு பேர் என்னென்னா வவுச்சர். அதுக்கு பேர் என்னென்னா வவுச்சர். அப்போது கேஷ் ரிசிப்ட்டு, வவுச்சர் இதெல்லாம் எந்த ஹெட்டிங்கில் வருது? எந்த ஹெட்டிங்கில் வருது? சோர்ஸ் டாக்குமெண்ட். எந்த பொருள் வாங்கினாலும் விற்றாலும் அதுக்கு நமக்கு என்ன இருக்கணும்? ரெசிப்ட் இருக்கணும். நீ வந்து 500 ரூபாய்க்கு பொருள் விற்றன்னு கணக்கு எழுதியிருப்ப. உடனே ஆடிட்டர்கிட்ட போகும் அந்த கணக்கு. அவர் கேட்பார், 500 ரூபா மட்டும் ரவுண்ட் பண்ணி அனுப்புவார். ஏன் ரவுண்ட் பண்ணி அனுப்புறாரு? அதுக்கு வந்து நீ என்ன பண்ணியிருக்க மாட்டேன், கேஷ் ரெசிப்ட் அட்டாச் பண்ணியிருக்க மாட்டேன். உடனே அவர் என்ன செய்வார், வேர் இஸ் த சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸ். நீ 500 ரூபா வந்து பெட்ரோல் போட்டேன்,
500 நீ அவனுக்கு கொடுத்தேன்னு சொல்ற, ஓகே ரைட், நான் கணக்கில் இருக்கு, பட் அதுக்கு என்ன வேணும், எனக்கு சோர்ஸ் டாக்குமெண்ட் வேணும். கேஷ் ரிசிப்ட் இருக்கா அப்படின்னு கேட்பாரு, இல்லை வவுச்சர் இருக்கான்னு கேட்பாரு. ஏதாவது ஒன்று இருந்தால் தான் இஸ் வேலிட், அதர்வைஸ் நாட் வேலிட், இன்வேலிட், எப்படி வேணால் எடுத்துக்கணும். ஸோ அப்போ சோர்ஸ் டாக்குமெண்ட் புக்ஸ் ஆஃப் பிரைம் என்ட்ரியில் ஃபஸ்ட்டு நமக்கு பார்த்தது இன்ட்ரோடக்ஷன் என்னன்னு தெரிஞ்சிட்டோம். அது சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸில் நமக்கு என்ன வேணும், கேஷ் ரிசிப்ட், கேஷு ரிசிப்ட், அடுத்தது வவுச்சர், அதுக்கு அடுத்தது இன்வாய்ஸ். இன்வாய்ஸுங்கிற வேர்டு வந்து உனக்கு புதுசு, நீ வேணா இது வரைக்கும் 10th வரைக்கும் இந்த இன்வாய்ஸ்ன்ற வேர்டை நீ பார்த்துருக்கவே மாட்டேன். ஏன்னு சொன்னால், இப்போது நம்ம ஒரு கடைக்கு போகிறோம், நம்ம வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் நம்ம வீடு கட்டுறோம், வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் ஒரு எலக்ட்ரிக்கல் கடையில் வாங்குகிறோம். அந்த கடையில் போய்ட்டு என்ன செய்கிறோம், சார் இந்த திங்ஸ் எல்லாம் வேணும், நீ லிஸ்ட்டு கொடுக்குறேன். உடனே அந்த லிஸ்ட்டுக்கு உண்டான பில்லெல்லாம் போட்டு அவர் ஒரு ஷீட் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாரு. திஸ் இஸ் கால்டு இன்வாய்ஸ். நீ என்ன செய்கிற, எனக்கு 10 ஃப்ளக் வேணும், 20 பல்பு வேணும், 20 சேர் வேணும், இதெல்லாம் உங்கள் கடையில் இருக்குது சார், எனக்கு பில்லு போட்டு கொடுங்க, எனக்கு எவ்வளோ ஆகுதுன்னு ஒரு கொட்டேஷன் கொடுங்கன்னு கேட்குறோம் இல்லையா. திஸ் இஸ் கால்டு இன்வாய்ஸ். அதை நம்ம வாங்கிட்ட பிறகு அவர் கடைக்கு போகிறோம், சார் நீங்கள் வந்து 15,000க்கு எனக்கு இன்வாய்ஸ் கொடுத்துருக்கீங்க, ஓகே பரவாயில்ல, ஆனால் அந்த 15,000 என்னால் கொடுக்க முடியாது, எனக்கு நீங்கள் என்ன பண்ணணும், டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுங்க, ஏதாவது அமௌண்ட் ரிலாக்ஸேஷன் பண்ணி கொடுங்கன்னு கேட்குறோம். அதுதான் பில்லு, நம்ம போடுற பில்லு. பட் அவர் என்ன செய்வார், ஆக்சுவல் காஸ்ட்டுக்கு என்ன இருக்கோ, என்ன டேக்ஸோ, என்ன ஜிஎஸ்டி இருக்கோ அதை லெஸ் பண்ணி கரெக்டாக கொடுக்கறதுக்கு பேர் தான் இன்வாய்ஸ். இந்த வேர்டு வந்து உங்களுக்கு இது வரைக்கும் தெரிஞ்சிருக்காது இல்லையா, இன்னைக்கு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது டெபிட் நோட். இந்த டெபிட் நோட்டும் கிரெடிட் நோட்டும் நீ லைஃப்பில் பிகாம் எம்காம் போனால் கூட இந்த 2 நோட்டுன்ற வேர்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை நீங்கள் வந்து ரொம்ப முக்கியமாக நீ அண்டர்லைன் பண்ணிக்கணும். புக்கு எடுத்துக்கோங்க, புக்கில் வந்து பேஜ் நம்பர் 34, புக்கில் வந்துட்டு பேஜ் நம்பர் 34 இருக்கும் பாருங்க, எடுத்தாச்சா? டெபிட் நோட்னா என்ன, அதில் ஃபஸ்ட்டு 2 லைன் முக்கியமாக இருக்கும், அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. A buyer may return the goods to the seller. ஒரு பையர், ஒருத்தர் பொருள் வாங்கினவர், may return the goods to seller, வித்தவருக்கு அந்த பொருளை திருப்பி அனுப்பலாம் சில நேரங்களில். ஏன்னா டேமேஜ் ஆயிடுச்சு, ஸ்க்ராட்ச் ஆயிடுச்சு, பெயிண்ட் போயிடுச்சு, சின்னதாக கிழிஞ்சிருக்குது, ஏதோ ஒன்று சொல்லி என்ன பண்ணுறாங்க, வித்தவருக்கு திருப்பி அனுப்புகிறாங்க. இன் வேரியஸ் சிச்சுவேஷன், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அண்டர்லைன் பண்ணிக்கணும். such as when goods are defective, எப்படி இருக்கலாம், goods are defective or damaged. அந்த கூட்ஸ் எப்படி இருக்கலாம், ஒன்று டிஃபெக்டிவ் இருக்கலாம், அதில் என்ன டிஃபெக்ட் இருக்கோ அது பார்க்கலாம், அல்லது டேமேஜாக இருக்கலாம். கூட்ஸ் டு நாட் மீட் த ஸ்பெசிஃபிகேஷன். ஆனால் அந்த கூட்ஸில் வந்து என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, எந்த ஸ்பெசிஃபிகேஷனும் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டோம் பாக்ஸில், நம்ம அப்படியே எல்லாத்தோடையும் போட்டு சேர்த்து அமைச்சிருப்போம். அந்த கூட்ஸை வந்து திருப்பி அனுப்புகிறாரு. திருப்பி அனுப்பும்போது when goods are returned by the buyer, the buyers prepares debit note and send to the seller. அப்போது நீ எவ்வளோ பொருள் வந்து உனக்கு வந்து திருப்பி அனுப்புகிறாங்களோ, அந்த பொருள் இவ்வளோ பொருள் திருப்பி வந்திருக்குன்னு சொல்லிட்டு என்ன அந்த வாங்கினவன் என்ன பண்ணுறான், வித்தவனுக்கு ஒரு ரிப்போர்ட் அனுப்புகிறானா, அதுக்கு பேர் என்ன, டெபிட் நோட். அதுக்கு என்ன பேர், டெபிட் நோட். அதாவது பொருள் வாங்கினவங்க 10 பொருள் வாங்கியிருக்காங்க, அதில் 8 பொருள் நல்லா இருக்குது, 2 பொருள் வந்து டிஃபெக்டாக இருக்குது, டேமேஜாக இருக்குது. அந்த 2 பொருளை வந்து உண்டான காஸ்ட்டை ஒரு ஷீட்டில் எழுதி பில் போட்டு என்ன பண்ணுறாரு, இந்த 2 பொருளுக்கு உண்டான பொருளையும் திருப்பி அனுப்புகிறேன், அதுக்கு உண்டான ஃபால்ட்டு ரேட்டையும் திருப்பி அனுப்புகிறேன்னு சொல்லி ஒரு கொட்டேஷன் போட்டு அனுப்புவார் இல்லையா, அதுக்கு பேர் வந்து டெபிட் நோட்டு. அதே போல் கிரெடிட் நோட்னா என்ன, கிரெடிட் நோட்னா என்னென்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாங்கினவர் வந்து வித்தவருக்கு ரிப்போர்ட் அனுப்புகிறாரு, இந்த பொருளெல்லாம் டேமேஜ் ஆகிருக்கு, அதனால் வந்து எனக்கு இது வந்து டெபிட் நோட் ரெடி பண்ணி அனுப்புகிறாரு. இதுக்கு அப்படியே நேர் ஆப்போசிட் யாருன்னா கிரெடிட் நோட். அது பாருங்கள் உங்கள் புக்கில் இருக்கும் பாருங்கள், புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க, இட் இஸ் எ ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர்டு பை த செல்லர் ஹூ ரிசீவ்ஸ் பேக் ஃப்ரம் ஹிஸ் கஸ்டமர் கூட்ஸ் ஆர் சோல்டு. எந்த கஸ்டமருக்கு அவர் வந்து கூட்ஸ் வித்தாரோ அந்த கஸ்டமர்கிட்ட இருந்து என்ன வருது, ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது, செல்லர் வருது, ஹூ ரிசீவ்ஸ், செல்லர் ரிசீவ் பண்ணுறாரு, அந்த நோட்டுக்கு என்னென்னு பேருனா கிரெடிட் நோட். இது 2 1 மார்க் கொஸ்டின்ஸில் இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது பே இன் ஸ்லிப்பு. பே இன் ஸ்லிப்னா என்ன சார், நீங்கள் பேங்க்குக்கு போகிறீங்க, 1000 ரூபா பேக்கெட்டில் இருக்குது,
அந்த 1000 ரூபாய் வந்துட்டு முருகன் உன் பேர் அக்கௌண்ட்டில் போடணும். நீ எங்கள் பேங்க்கில் போய்ட்டு எப்படி நீ உன் அக்கௌண்ட்டில் போடுவேன்? அங்கே போய்ட்டு நீ என்ன பண்ணணும்? பேங்க்கில் மேனேஜர்கிட்ட சார் ஒரு பேயின் ஸ்லிப்பு கொடுங்க சார். அவர் ஒரு சின்ன ஃபார்ம் கொடுப்பார். அதில் உன்னுடைய பேர் ஆர் முருகன், அக்கௌண்ட் நம்பர், டேட்டு, அமௌண்ட் வந்து இன் வேர்ட்ஸ் அண்டு லெட்டர்ஸ். லெட்டர்ஸ்னால் 1000 சொல்லி லெட்டர்ஸில் எழுதணும். அப்புறம் 1000 rupees ஓன்லின்னு சொல்லிட்டு வேர்ட்ஸில் எழுதணும். இது ரெண்டுத்தையும் எழுதி கீழே சைன் பண்ணி அந்த பணத்தோட அந்த கவுண்டரில் கொடுத்தீங்கன்னா அவர் வாங்கி என்ன பண்ணுறாரு? அதை உங்கள் அக்கௌண்ட்டில் வச்சுக்கிட்டு உங்களுக்கு ஒரு போர்ஷன் வந்து என்ன பண்ணுவார்? ஒரு போர்ஷன் உங்களுக்கு கையில் கொடுப்பார். இதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொன்னால் பே இன் ஸ்லீப். இது எல்லா பேங்க்லேயும் இருக்கும். நீங்கள் கவனித்து பாருங்கள், உங்கள் புக்லேயும் ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. அடுத்தது செக். செக்குங்கிறது என்ன? நார்மலாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாலே அந்த அக்கௌண்ட்டுக்கு எல்லாருக்குமே என்ன கொடுத்துருவாங்க? செக் கொடுத்துருவாங்க. அந்த செக்கு தான். அதில் செக்கில் நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஓவர் ரைட் பண்ணக்கூடாது, சின்ன கரெக்ஷன்ஸ் பண்ணக்கூடாது. எது அப்படி கரெக்ஷன்ஸ் பண்ணாலும் செக்குக்கு பக்கத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்? சைன் பண்ணணும். அந்த செக்கு நீ எவ்வளோ அமௌண்ட் ஃபில்அப் பண்ணி கொடுக்குறியோ அந்த அமௌண்ட் அக்கௌண்ட்லேருந்து என்ன ஆகும்? ரெடியூஸ் ஆகும். அதில் டேட்டு கிளியராக இருக்கணும், நேம் கிளியராக இருக்கணும், அமௌண்ட் கிளியராக இருக்கணும், வேர்ட்ஸ் கிளியராக இருக்கணும். எந்த விதமான ஓவர் ரைட்ஸும் செக்கில் இருக்கக்கூடாது. அந்த செக்குக்கு உண்டான ஃபார்மேட் வந்து உங்கள் புக்கில் கொடுத்துருக்காங்க, எடுத்துப்பாரு. ஸோ இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் என்னன்னு சொன்னால் சோர்ஸ் டாக்குமெண்ட். இது வரைக்கும் பார்த்தது என்ன? சோர்ஸ் டாக்குமெண்ட்டில் ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்? கேஷ் ரிசிப்ட்ஸ் அண்ட் வவுச்சர், அண்ட் தென் இன்வாய்ஸ், அண்ட் தென் டெபிட் நோட், அண்ட் தென் கிரெடிட் நோட், அண்ட் தென் பே இன் ஸ்லீப், அண்ட் தென் செக். இந்த சோர்ஸ் டாக்குமெண்ட்னா என்னென்னா, ஒரு அக்கௌண்ட்டில் வந்துட்டு நீங்கள் வச்சுருக்க வேண்டிய எல்லா டாக்குமெண்ட்ஸும் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான டாக்குமெண்ட்ஸ். ஆடிட்டர் வந்து கேட்பார், நீ 500 ரூபாய்க்கு பெட்ரோல் பில்லு போட்டோன்னா எங்கே அதுக்கு ரிசிப்ட் எங்கே, வவுச்சர் எங்கே, இன்வாய்ஸ் எங்கேன்னு கேட்பார். அந்த மாதிரி அவர் கேட்குறாருன்னா அந்த அவர் கேட்குற அந்த டாக்குமெண்ட்டுக்கு பேர் தான் என்னென்னு பேர்? சோர்ஸ் டாக்குமெண்ட்டுன்னு பேர். புரியுதா? இப்போ நீ ஒருத்தனுக்கு செக் கொடுத்துருக்கேன்னு கணக்கு எழுதியிருப்பேன். அந்த செக்கினுடைய ஜெராக்ஸ் காப்பி இருக்கணும் இல்லை? அவர் கேட்பார், எங்கே சோர்ஸ் டாக்குமெண்ட் செக்குன்னு கேட்பார். கேட்பாரா இல்லையா? அந்த செக்கு தான் இந்த சோர்ஸ் டாக்குமெண்ட்டுங்கிறது. அடுத்தது 3.3. அடுத்தது 3.3 வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டபுள் என்ட்ரி சிஸ்டம். 3.3ல் டபுள் என்ட்ரி சிஸ்டம்னா எல்லா அக்கௌண்டன்சியுமே 2 பதிவுகளை கொண்டது. டபுள் என்ட்ரி. நல்லா என் விரலை பாருங்கள். எல்லா அக்கௌண்டன்சியுமே 2 பதிவுகளை கொண்டது. ஒன்று டெபிட், இன்னொன்று கிரெடிட். இதுதான் உங்களுடைய 11th 12th பிகாம் ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், எம்காம் எங்கே போனாலுமே இந்த டெபிட் கிரெடிட் என்ற வேர்டு இல்லாமல் உங்கள் அக்கௌண்டன்சியே கிடையாது. சரியா? இதுக்கு டெஃபினேஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்களா? புக் எடுத்து பாருங்கள். இதுக்கு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க, புக் எடுத்து பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க டெஃபினேஷன்? எவ்ரி டிரான்சாக்ஷன் இன்வால்விங் மணி ஆர் மணிஸ் ஒர்த் ஹேஸ் two-fold aspects. The receiving of a value of one of the on one hand to giving the value of same value on the other. அதுக்கு பேர் என்ன? டெஃபினேஷன். பேஜ் நம்பர் 37ல் இருக்கு பாருங்க. பேஜ் நம்பர் 37ல் 3.3.1ல் இருக்கு டெஃபினேஷன். அந்த பேராகிராஃப் ஃபுல்லாக இருக்கணும், அது அப்படியே இருக்கணும், எதுவுமே மாற்றக்கூடாது. அடுத்தது 3.3.2 பிரின்சிபல்ஸ் ஆஃப் டபுள் என்ட்ரி சிஸ்டம். பிரின்சிபல்ஸ் ஆஃப் டபுள் என்ட்ரி சிஸ்டம். ஒரு டபுள் என்ட்ரி சிஸ்டத்தினுடைய பிரின்சிபல்ஸ், கொள்கைகள் என்னென்ன? ஒரு டபுள் என்ட்ரி சிஸ்டத்தினுடைய பிரின்சிபல்ஸ், கொள்கைகள் என்னென்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஒன், இன் எவ்ரி பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் தேர் ஆர் 2 ஆஸ்பெக்ட்ஸ். ஒவ்வொரு பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் எத்தனை ஆஸ்பெக்ட்ஸ் கொண்டு இருக்கிறது? 2 ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கிறது. ஒன்று, the 2 aspects involved are the benefit or value receiving aspect or benefit or value of giving aspect. ஒன்று receiving aspect, இன்னொன்று giving aspect. மொத்தம் எத்தனை ஆஸ்பெக்ட் இருக்குது? 2 ஆஸ்பெக்ட் இருக்குது. ஒன்று receiving aspect, ஒன்று giving aspect. These 2 aspects involving minimum 2 accounts. These 2 aspects involve minimum 2 accounts. Involve 2 accounts. At least 1 debit, at least 1 credit. அந்த 2 aspectsங்கிறது எப்படி இருக்கணுங்க? ஒன்று ஒரு டெபிட்டாக இருக்கணும், இல்லாட்டி ஒரு கிரெடிட்டாக இருக்கணும். For every debit there is correspondent or equivalent credit. எந்த ஒரு டெபிட் ஆஸ்பெக்ட்ஸ் கொடுத்துருந்தாலும் அதுக்கு ஈக்குவலண்டாக நீங்கள் என்ன கொடுத்துருக்கணும்? ஒரு கிரெடிட் ஆஸ்பெக்ட்ஸும் நீங்கள் கொடுத்துருக்கணும். கரஸ்பாண்டிங்கே இருக்கணும். 500 ரூபா டெபிட் ஆகிருக்குது அப்படின்னா 500 ரூபா கிரெடிட் ஆகிருக்கணும். அப்போ தான் அந்த அக்கௌண்ட் டேலி ஆகும், இல்லைன்னா டேலி ஆகாது. புரியுதா? இப்போது
பிரின்சிபல்ஸ் ஆஃப் டபுள் என்ட்ரி சிஸ்டம் எத்தனை பாயிண்ட்ஸ் பார்த்தோம்? 4 பாயிண்ட்ஸ் பார்த்தோம். அடுத்தது அட்வான்டேஜஸ் ஆஃப் டபுள் என்ட்ரி சிஸ்டம். இந்த டபுள் என்ட்ரி சிஸ்டத்தினுடைய அட்வான்டேஜஸ்லாம் என்ன? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அக்யூரசினா ரொம்ப துல்லியமாக இருக்கும். துல்லியமானா அதில் எந்த விதமான கரெக்ஷனும் இருக்கக்கூடாது, எந்த விதமான டேமேஜஸும் அக்கௌண்ட்ஸில் எழுதிடக்கூடாது. அதுக்கு பேர் தான் என்னதான் அக்யூரசி. துல்லியமாக இருக்கும், நாளைக்கு எடுத்து பார்த்தாலும் நமக்கு அது தெரியணும். அதுதான் அக்யூரசிங்கிறது. அடுத்தது அசர்டைன்மெண்ட்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ரிசல்ட்ஸ். ஒரு பிஸ்னஸ்னுடைய முடிவு லாபமா நஷ்டமா இல்லை அப்பில் இருக்கா டவுனில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்னஸ்னுடைய முடிவை வந்து தீர்மானிக்கக்கூடிய ஒரு இது எதுன்னு சொன்னோம்னா இந்த டபுள் என்ட்ரி சிஸ்டம்ஸ் தான். அடுத்தது கம்பேரிட்டிவ் ஸ்டடினா என்ன? ஒருத்தருடைய இதை வந்து இன்னொருத்தரோட என்ன பண்ணுறோம், நம்ம கம்பேர் பண்ணுறோம். போன வருஷம் நம்ம அந்த கம்பெனியோட இவ்வளோ லாபம் எடுத்திருந்தோம், இப்போ இந்த வருஷம் இந்த கம்பெனியோட இவ்வளோ அதிகமாக லாபம் எடுத்திருக்கோம் சொல்லிட்டு கம்பேர் பண்ணுறோம் பார்த்தீங்களா? அதுக்கு பேர் தான் கம்பேரிட்டிவ் ஸ்டடின்னு சொல்லி சொல்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க? காமன் அக்செப்டன்ஸ் என்னன்னா பொதுவாக வரக்கூடிய எல்லா நல்லது கெட்டது பிஸ்னஸில் வர லாப நஷ்டங்கள் ஏற்ற தாழ்வுகள் எல்லாத்தையுமே நம்ம அக்கௌண்ட்ஸில் ஏற்றுக்கிட்டு அதுக்கு என்ன சொல்யூஷன் கொடுக்கணுமோ அதை நம்ம கொடுக்கணும். இதுக்கு பேர் தான் காமன் அக்செப்டன்ஸ்னு பேர். இப்போது நம்ம இப்போ காலையிலேருந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா 11th அக்கௌண்டன்சி யூனிட் 3 11th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி யூனிட் 3 புக்ஸ் ஆஃப் பிரைம் என்ட்ரி ஃபர்ஸ்ட் ஒன் திரும்ப சொல்கிறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் 3.1 இன்ட்ரோடக்ஷன். 3.1 இன்ட்ரோடக்ஷன் என்ன? உனக்கு எந்தெந்த மாதிரியான அக்கௌண்ட்ஸ் என்ட்ரி ஆகணும், எத்தனை ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது, எதுக்காக நம்ம அந்த டிரான்சாக்ஷன்ஸ் கொண்டு வரோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக இருக்கிறதுக்கு பேர் என்னன்னு சொன்னால் இன்ட்ரோடக்ஷன் பேர். அடுத்தது 3.2 சோர்ஸ் டாக்குமெண்ட் என்ன? மூல ஆதாரங்கள், மூலச்சான்றுகள்னு சொல்லுவாங்க. மூல ஆதாரங்கள் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம ஒருத்தர்கிட்ட பணம் கொடுத்தோமா அல்லது பணம் வாங்கினோமா அதுக்கு என்ன வேணும்? நம்மளுக்கு கேஷ் ரெசிப்ட் வேணும். நம்மக்கிட்ட ஒருத்தர் பணம் வாங்கினாங்களா பணம் கொடுத்தாங்களா அதுக்கு என்ன வேணும்? வவுச்சர் வேணும். அதுதான் இந்த வவுச்சர். அடுத்தது இன்வாய்ஸுங்கிறது என்ன? நம்ம ஒரு கம்பெனிக்கு பொருள் ஆர்டர் போடுறோம். அந்த பொருள் ஆர்டர் போடும்போது நமக்கு அந்த கம்பெனியோட பொருளோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக நமக்கு என்ன பண்ணி ஆகணும்? ஜிஎஸ்டியோட போட்டு கொடுக்கணும். அதுக்கு பேர் இன்வாய்ஸ். அடுத்தது டெபிட் நோட்னா என்ன? நம்ம ஒரு பொருள் வந்து ஒருத்தர் வாங்குறாரு, வாங்கின 10 பொருள் 2 பொருள் டேமேஜ் ஆகிடுது, அந்த பொருளுக்கு உண்டான விலையோடு அந்த பொருளை திருப்பி அனுப்புறாரு, அதுக்கு ஒரு லெட்டர் அனுப்புவார், அந்த நோட்டுக்கு பேர் என்னன்னா டெபிட் நோட். இதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் என்னது? கிரெடிட் நோட். பொருளை விற்கிறவருக்கு வாங்குறவர் என்ன பண்ணுவார்? ஒரு லெட்டர் அனுப்புவார், வித்த பொருள் இப்படிலாம் இருக்குன்னு சொல்லி அனுப்புவார், அதுக்கு பேர் வந்து கிரெடிட் நோட். பேயின் ஸ்லிப்னா என்ன? பேங்க்கில் வந்து பணம் போடுறது, ஒரு சலான் கொடுப்பாங்க. அந்த சலானுக்கு வந்து நம்ம ஃபில்லப் பண்ணி நம்ம நேம், அக்கௌண்ட்டு, டேட்டு, அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே நம்ம ஃபில்லப் பண்ணி கொடுப்போம். அவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு அக்கௌண்ட்டில் ட்ராப் போட்டுட்டு நமக்கு என்ன கொடுப்பாங்க? ஒரு கவுண்டர் ஃபைல் ஒன்று கொடுப்பாங்க. அடுத்தது செக். எல்லா அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ்க்கும் கையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு முக்கியமான ஒரு பொருள் இருந்தால் செக். இந்த செக்கில் வந்து நம்ம என்ன இருக்கக்கூடாது? டிரான்சாக்ஷன் எழுதும்போது எந்த விதமான ஓவர் ரைட் இருக்கக்கூடாது, கரெக்ஷன்ஸ் இருக்கக்கூடாது, எந்த விதமான ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்கக்கூடாது, டேட் மிஸ்டேக்ஸ் இருக்கக்கூடாது, அமௌண்ட் மிஸ்டேக்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு டபுள் என்ட்ரி சிஸ்டம். நெக்ஸ்ட் என்ன? டபுள் என்ட்ரி சிஸ்டம். இந்த டபுள் என்ட்ரி சிஸ்டத்தில் ஃபஸ்ட்டு டெஃபினேஷன் என்ன? எவ்ரி டபுள் என்ட்ரி சிஸ்டம் ஹேஸ் 2 aspects. The first one receiving aspect and second one giving aspects. Then first one, second one principles. இதுக்கு என்னென்ன பிரின்சிபிள்ஸ்? 4 பிரின்சிபிள்ஸ் பார்த்தோம். புரியுதுங்களா? ரிசீவிங் ஆஸ்பெக்ட்ஸில் என்ன, கிவிங் ஆஸ்பெக்ட்ஸில் என்னங்கிறத 4 பிரின்சிபிள்ஸ் பார்த்தோம். அடுத்தது அட்வான்டேஜஸ்னால் என்ன சார்? ஃபஸ்ட்டு அக்யூரசினா அந்த பொருளுடைய மதிப்பு வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா ரொம்ப துல்லியமாக இருக்கணும். அந்த பொருளுடைய மதிப்பு எப்படி இருக்கணும்? துல்லியமாக இருக்கணும். அக்கௌண்ட்ஸ் கரெக்டாக இருக்கணும். எந்த விதமான மால் ப்ராக்டிஸும் அந்த அக்கௌண்ட்ஸில் இருக்கக்கூடாது. எல்லா அக்கௌண்ட்ஸும் தெளிவாக இருக்கணும். சோர்ஸ் டாக்குமெண்ட்டோடு இருக்கணும். இதுக்கு பேர் தான் வந்துட்டு அக்யூரசி. அடுத்தது அசெட்மெண்ட் ஆஃப் கம்பேரிட்டிவ் சிச்சுவேஷன் ரிசல்ட்ஸ் அப்படின்னா அசர்டைன்மெண்ட்ஸ் ஆஃப் ரிசல்ட்ஸ். போன வருஷத்துக்கான ப்ராஃபிட் அண்ட் லாஸையும் இந்த வருஷத்துக்கான ப்ராஃபிட் அண்ட் லாஸையும் நம்ம என்ன சொல்கிறோம்? மேட்ச் பண்ணுறோம். அதே மாதிரி போன கம்பெனியுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸையும் இந்த கம்பெனியுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸையும் மேட்ச் பண்ணுறோம். இந்த மாதிரி ரிசல்ட்ஸை வந்து கம்பேரிட்டிவ் தீர்மானிக்கிறது தான் இந்த இது. அடுத்தது கம்பேரிட்டிவ் ஸ்டடி. ஒரு வருஷத்தினுடைய ப்ராஃபிட்டு இன்னொரு வருஷத்தினுடைய ப்ராஃபிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? கம்பேர் பண்ணி பார்க்குறோம். அடுத்தது காமன் அக்செப்டன்ஸ்னால் பொதுவாக நமக்கு இருக்கிற எல்லா அக்கௌண்ட்ஸினுடைய ஆஸ்பெக்ட்ஸையும்
அது உள்ளார கொண்டு வந்திருக்கணும். எதுவுமே அந்த பிரின்சிபல்ஸுக்கு அகெயின்ஸ்டாக அந்த அக்கௌண்ட்ஸ் எழுதியிருக்கக்கூடாது. புரியுதுங்களா? இப்போ நான் நடத்தின இவ்வளோ இதுலேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். ஹோம்ஒர்க் என்னென்னா பேஜ் நம்பர் 71ல் ஹோம்ஒர்க் 31/10/20ல் ரோமன் லெட்டர் 1 1 2 3 4 5 6, ரோமன் லெட்டர் 2ல் 1 2 3, ரோமன் லெட்டர் 3ல் 1 2 3. இதெல்லாமே இப்போ நான் நடத்துறதுல வந்திருக்கு. ஆன்சர் பண்ணி பாருங்கள். டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு கால் பண்ணி கேளுங்க. சரியா? தேங்க்யூ வெரி மச்.